அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல். கண்ணப்பர். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகுயில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எம்பெருமான் சிவபெருமானையும் எம்பெருமான் சேக்கிழாரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, சிவகோசரியார் ஆகம விதிப்படி பூசை செய்கிறார். கண்ணப்பர் திண்ணனார் அன்பின் வழிப்படி பூசை செய்கிறார். கண்ணப்பர் இறைச்சி படைக்கிறார். சிவகோசரியாருக்கு அது பிடித்தமில்லை. அதனால் 5ஆம் நாள் இரவு அவர் முறையிடுகிறார் பெருமானிடம். பெருமானே, இறைச்சியை படைக்கிறார்கள் யாரோ, எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று. சிவபெருமான் சொன்னார், சிவகோசரியார் கவலைப்படாதே, நாளை காலை நம் கோயிலில் வந்து நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். அவர் அன்பின் திறத்தை, திண்ணனார் அன்பின் திறத்தை உங்களுக்கு நாம் காட்டுகிறோம் என்று சொன்னார். ஒளிந்து கொண்டார் சிவகோசரியார். கண்ணப்பர் வாயில் நன்னீரும், கையில் ஊனும், ஒரு கையில் வில்லும், தலையில் பூசைக்குரிய மலர்களும் எடுத்துக்கொண்டு பூசைக்காக வருகிறார். வரும்போது பார்த்தால் சிவபெருமான் தன் கண்ணில், ஒரு கண்ணில், வலக்கண்ணில் குருதி பெறுமாறு செய்கிறார். பார்த்தவுடனே பயந்து போகிறார் கண்ணப்பர். வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார், வாயில் நன்னீர் சிந்திட, கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ, கொந்து அலர் பள்ளித்தாமும் குஞ்சி நின்று அலைந்து சோர, பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார், நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். ரத்தம் வரதை பார்க்கிறார். பெருமான் திருக்கண்ணில், வலக்கண்ணில் ரத்தம் வருவதை பார்க்கிறார். பெருமான் திருக்கண்ணில் குருதி வருகிறது, கண்ணப்பருக்கு மயக்கம் வருகிறது. அடா, நம் சிவபெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மயங்கினார். வாயில் கொண்டு வருகின்ற நன்னீர் சிதறி விழுகிறது. கையில் இருக்கிற ஊனும், ஒரு கையில் இருக்கிற வில்லும் சிதறி விழுகின்றன. தலையில் பூசைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற மலர்களெல்லாம் சிதறி விழுகின்றன. இவர் மயங்கி நிலத்திடை பதைத்து விழுந்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து பார்க்கிறார். மயக்கம் தெளிந்த பிறகு யார் செஞ்சிருப்பாங்க, சிங்கமோ புலியோ என்று தேடி பார்க்கிறார். சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை. வேடர்கள் ஒருவேளை ஏதாவது இப்படி அவருக்கு துன்பம் செய்திருப்பாரோ என்று தேடி பார்க்கிறார். வேடர்கள் யாரும் இல்லை. சரி என்று தனக்கு தெரிந்த மூலிகைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து சாறு பிழிந்து குருதி நிற்பதற்கு முயற்சி செய்கிறார். இரத்தம் நிற்கவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன், ஊனுக்கு ஊன் என்கிற பழமொழி அவருக்கு நினைவுக்கு வருகிறது. சரி, இந்த கண்ணில் ரத்தம் வருகிறது என்றால் நம் கண்ணை பெயர்த்து வைத்தால் ரத்தம் நின்றுவிடும். ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன் என்பது நினைவு வரவே தன் வலக்கண்ணை தோண்டி அவர் அப்புகிறார். சிவபெருமான் கண்ணில், வலக்கண்ணில் அப்புகிறார். வைத்தாகிவிட்டது. சான்றோர் பெருமக்களே, இரத்தம் நின்றது, குருதி நின்றது. ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணப்பருக்கு மிக மிக மகிழ்ச்சி. நின்ற செங்குருதி கண்டார், நிலத்து நின்று ஏற பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த மதியென நகையும் தோன்ற, ஒன்றிய களிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார், உன்மத்தர் போல மிக. அடடா, என் வலக்கண்ணை எடுத்து அப்பின உடனே ரத்தம் நின்று போயிற்று. நின்ற செங்குருதி கண்டார். நிலத்திலிருந்து எகிரி குதிக்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சி. ஏற பாய்ந்தார். மலை போல வளர்ந்துருக்குதான் தோல்.
அந்த தோள்களை கொட்டினார், தோள்களை தட்டினார், கூத்தாடுறார். அடேயப்பா அடேயப்பா, பெருமானுக்கு வந்த கண்ணில் வந்த ரத்தம் நின்று போய்விட்டது என்று எகிரி குதிக்கிறார், தோள்களை தட்டுகிறார், கூத்து ஆடுகிறார். நான் செஞ்ச இந்த யோசனை மிக நல்ல யோசனை என்று தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுகிறார். ஆக இவ்வளோ மகிழ்ச்சியாக, இது தெரியாமல் நான் இங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேனே, மூலிகைலாம் தேடிட்டு இருந்தேனே, இதை முதல்ல செஞ்சிருக்கலாம் போல் இருக்கிறது என்று மிக மகிழ்ந்தார். ஆனால் சான்றோர் பெருமக்களே, அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கொஞ்சம் நேரம்தான் இருந்தது. என்ன ஆச்சு? இப்போ வலக்கண்ணில் ரத்தம் நின்று போனது, ஆனால் இடக்கண்ணில் ரத்தம் குருதி வர ஆரம்பித்தது. கண்டபின் கெட்டேன், எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புன்தரு குருதி நிற்க, மற்றை கண் குருதி பொங்கு மண்டும், மற்ற இதனுக்கு அஞ்சேன், மற்ற இதனுக்கு அஞ்சேன், மருந்து கை கண்டேன், இன்னும் உண்டு ஒரு கண், அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று. இப்போது இடது கண் வலது கண் இப்போ தான் நின்றுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். இடது கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஐயோ என்னடா இது, இப்போ தான் இந்த கண்ணில் ரத்தம் வந்தது, கண் அப்புறம் நின்று போச்சுன்னு மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்போ இந்த கண்ணில் ரத்தம் வர தொடங்கியது என்று கண்டபின் கட்டேன், எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புன்தரு குருதி நிற்க, மற்றை கண் குருதி பொங்கு மண்டும். இந்த கண்ணில் இப்போ தானேப்பா நின்றுச்சு, இப்போ இந்த கண்ணில் பொங்குகிறது, இடக்கண்ணில் பொங்குகிறது, ரத்தம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மற்ற இதனுக்கு அஞ்சன், இப்போ நான் பயப்பட மாட்டேன், இப்போ நான் பயப்பட மாட்டேன். ஏன்? எனக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் கண்ணை அப்புறம் நின்று போய்டுன்னு தெரிஞ்சிடுச்சே, இப்போ எனக்கு பயம் இல்லை, இப்போ எனக்கு பயம் இல்லை, மருந்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். இன்னும் இருக்கிறது என்னிடம் ஒரு கண், இடக்கண் இருக்கிறது. அந்த கண்ணை பெயர்த்து தோண்டி அப்பி இந்த கண்ணில் வருகின்ற குருதியை கூட நான் நிறுத்துவேன், நான் நிறுத்துவேன் என்று அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பின், கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பின், காணும் நேர்பாடு எண்ணுவார், தம்பிரான் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி, உள்நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு, திண்ணனார் கண்ணின் ஊன்ற, திண்ணனார் கண்ணின் ஊன்ற, தரித்திலர் தேவதேவர், தரித்திலர் தேவதேவர். இப்போ எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதோ என் இடக்கண்ணை தோண்டி நான் அப்பி இந்த இடக்கண்ணில் வருகின்ற இந்த குருதியை, இந்த ரத்தத்தை நான் நிறுத்துவேன் அப்படின்னு தோண்ட போனார். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணார். இந்த கண்ணை ஏற்கனவே ஒரு கண்ணு தோண்டியாச்சு, இப்போ இந்த கண்ணையும் தோண்டிட்டா 2 கண்ணும் இல்லை. இப்போது 2 கண்ணு இல்லைன்னா நம்ம கண்ணு தெரியாது. தோண்டின பிறகு சிவபெருமானுக்கு இடக்கண் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போகுமே, அதுக்காக அடையாளத்திற்காக தனது இடது காலை எடுத்து சிவபெருமானின் இடது கண் அருகே வைத்தார். தன் இடது காலை எடுத்து சிவபெருமானின் இடது கண் அருகே வைத்தார் அடையாளத்திற்காக. அதுக்கு பிறகு ஒரு ஒப்பற்ற அம்பை எடுத்து தன் இடது கண்ணின் அருகே வைத்தார் தோண்டுவதற்காக. இடந்து அப்புவேன் என்று, தோண்டி வைப்பேன் என்று அம்பை எடுத்து, ஒப்பற்ற அம்பை எடுத்து தன் இடது கண்ணில் வைத்தார். இடக்காலை எடுத்து பெருமானின் இடக்கண்ணில் ஊன்றினார் அடையாளத்திற்கு. ஒப்பற்ற அம்பை எடுத்து தன் இடக்கண்ணில் ஊன்றினார் தோண்டுவதற்கு. பெருமான் பொறுக்க முடியலையா. வலது கண் தோன்றப்போ பொறுத்துக்கிட்டு இருந்தார், அது அவர் பாகம். இப்போ இடது கண் அம்மா பாகம். இது அன்பின் வடிவான உமையின் பாகம், அருள் வடிவான உமையின் பாகம். அதனால் இங்கே அம்பு கிட்ட வச்ச உடனே இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஓடி போய் கையை பிடிச்சிட்டாரு. கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க என்று 3 முறை சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டார். அப்புறம் சொன்னார் சிவபெருமான், பேரு இனி இதன் மேல் உண்டோ, பிரான் திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி
தம் கண் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். மண்ணு பேரருள் புரிந்தார். இந்த பேர் வேற யாருக்கும் கிடைக்காது. என்ன இது? பிரானுக்கு வந்த சிவபெருமானுக்கு வந்த ஊரு அந்த துன்பம், இடக்கண்ணில் ரத்தம் வருகிறதே என்கிற அந்த துன்பம் கண்டு பயந்து போய் தன் கண்ணை தோண்டி அப்போ உதவுகின்ற அந்த இடது கையை, யார்? கண்ணப்பனுடைய இடது கையை ஏறு உயர்த்தவர், இடபக்கூடிய உயர்த்து பிடிக்கின்ற சிவபெருமான் தம் கையால் கண்ணப்பருடைய இடது கையை பிடித்து கொண்டாரா. கண்ணப்ப நில்லு, தோண்டாத நில்லு, என் வலத்தில் மாறிலாய் ஒப்பற்றவனே நிற்க என்று மண்ணு பேரருள் பிரிது. என் வலப்பக்கத்தில் நில் கண்ணப்பா, என் வலப்பக்கத்தில் திண்ணனார், அது அவருடைய இயற்பெயர். கண்ணப்பர் சிவபெருமான் அளித்த பெயர் கண்ணப்ப. என் வலப்பக்கத்தில் நீ நிற்க என்று இந்த பேரே வேற எவருக்கும் கிடைக்காதது. நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். ஏன் வலது பக்கத்தில் நிற்க சொன்னார்? இடது பக்கத்தில் ஏற்கனவே திருமால் இடம் கொடுத்தாச்சு. திருமால் சக்கரம் பெறுவதற்காக திருவிழி மிழலையில் சிவபெருமானுக்கு பூசை செய்யும் பொழுது தன் கண்ணை பெயர்த்து 1000வது தாமரை மலராக தன் கண்ணை பெயர்த்து அழித்து பூசை செய்தார் சக்கரம் பெறுவதற்காக. பிரம்ம கபாலம் இவருடைய சக்கரத்தை விழுங்கிவிட்டது. பெருமானே, பிரம்ம கபாலத்திடமிருந்து நீங்கள் தான் பெற்று தர வேண்டும் என்று சொன்னார். சிவபெருமான் சொன்னார், நீ திருவிழி மிழலைக்கு போ, ஒரு நாளைக்கு 1000 தாமரைப்பூ போட்டு எனக்கு பூஜை செய் என்று சொன்னார். இது செஞ்சிட்டு வந்தார். ஒரு நாள் இவர் அன்பை வெளிக்கொணர்வதற்கு ஒரு தாமரை பூவை மறைத்து விட்டார் சிவபெருமான். 999 போட்டாச்சு, பூஜை முடிய போது. ஒரு பூ தேடுறாரு திருமால், பூ இல்லை. திருமாலுக்கு தாமரை கண்ணன்னு பேர் உண்டு. அப்போ அவர் கண்ணும் தாமரைக்கு சமம். சரி, நம்ம கண்ணும் தாமரை தானேன்னு சொல்லி ஒன்றும் யோசனை பண்ணாமல் 1000வது பூவாக தன் கண்ணை பெயர்த்து 1000வது பூவாக போட்டு அந்த பூசையை நிறைவு செய்தார். சிவபெருமான் சக்கரப்படையை கொடுத்தார். பிரம்ம கபாலத்திடமிருந்து வாங்கி சக்கரப்படையை கொடுத்தார். அதனால் திருமாலுக்கு ஏற்கனவே சிவபெருமான் தனது இடப்பக்கத்தை கொடுத்தார். உடலில் இடப்பாகம் அம்மையாருக்கு, உமாதேவிக்கு, பக்கத்தில் இடப்பக்கத்தில் திருமால் நிற்கிற மாதிரி அவருக்கு இடப்பாகத்தை கொடுத்தார். அதனால் தான் இவருக்கு வலப்பக்கத்தில் நிற்குமாறு மாறிலாய் நிற்க என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். வலது பக்கத்தில் நில் கண்ணப்பா என்று சொன்னார். சான்றோர் பெருமக்களே, நாம் இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். திருமால் கூட சிவபெருமானிடம் ஒரு தேவைக்காக, அப்பா எனக்கு சக்கரம் நீ வாங்கி கொடுத்துடு என்பதற்காக தன் கண்ணை பெயர்த்து பூஜை நிறைவு செய்தார். ஒரு தேவைக்காக தன் கண்ணை கொடுத்தார் திருமால். ஆனால் கண்ணப்பர் சிவபெருமானிலிருந்து எந்த தேவையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நீ அதை கொடு, இதை கொடு என்றெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஐயோ, உனக்கு துன்பம் வந்து விட்டதே பெருமானே என்று பெருமானின் துன்பத்தை துடைப்பதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் கண்ணை அளித்தவர்தான் கண்ணப்பர். ஆகன்னு சொல்லப்போனால் திருமாலை விட கண்ணப்பர் தந்த இந்த கண் இருக்கிறது, அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. சான்றோர் பெருமக்களே, நாமும் கண்ணப்பர் போல உண்மையான மெய்யான பெருமானிடம் அன்பு செலுத்துவோமா? நல்ல பேறுகளையெல்லாம் நாமும் பெறுவோமா? கண்ணப்பர் பெற்றதை போன்று. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.